ஹாய் ஆல். முளைக்கட்டின பச்சை பயிர் தால் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நார்மலாக பச்சை பயிரை ஊற வச்சு இதை செய்யலாம். நான் முளைக்கட்டி எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 தக்காளி, இதை நீங்கள் பொடியாக சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லைனா மிக்சியில் ஒரு ட்ரில் பண்ணியும் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் சொன்ன பொருட்களை மிக்சியில் ஒரு ஓட்டி இது கூட சேர்த்துருக்கேன். இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், ஒரு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் உடச்சி விட்டுக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த ஜாரை கழுவி தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். லிட் போட்டு மூடி ஜஸ்ட் 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா அருமையான பச்சை பயிர், முளைக்கட்டின பச்சை பயிர் தால் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்ட் ஆகும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எண்ணெயில் ஒரு தூக்கலான தாளிப்பை கொடுத்து முடிச்சிருங்க. அவ்வளோதான். முளைக்கட்டின பச்சை பயிர் தால் சுட சுட சூப்பராக ரெடியாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஈட் ஹெல்த்தி.